இந்த ஷாப்னு பார்த்தா ஒரு 10-15 வருஷம் மேல இருக்கு. 10-15 இதுக்கு முன்னாடி பக்கத்துலேயே தள்ளுவண்டியிலே ஸ்டார்ட் பண்ண கடை தான் இது. அதுல ஒரு 5 வருஷம் 17-18 வருஷம் அந்த கடை ரன் ஆகிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஆமா ஓகே. நான் மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் இருக்குங்க. ஆமா, காலையில 8:30 மணிலேருந்து பிரியாணி ஸ்டார்ட் ஆகிடும். மத்தியானம் வரைக்கும் 3 வரைக்கும் பிரியாணி இருக்கு. இப்போ புதுசா சிக்கன் 60 வேற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 100 கிராம் 30 ரூபா போட்டுருக்கோம். 100 கிராம் பிரியாணி ஸ்டார்டிங் வந்து 45 rupees ஆரம்பிச்சேன் கடையில். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோம்பேட்டை உள்ள, அதாவது ரெலா ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. அது கொஞ்சம் தூரம் அப்படியே ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு 300 to 400 மீட்டரில் இருக்கிற பிஸ்மி பிரியாணின்ற ஒரு ஷாப்பு தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 30 ரூபாலேருந்து குஸ்கா ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் 50 ரூபா குஸ்கா, அதுக்கப்புறம் 70 ரூபா சிக்கன் பிரியாணி. கிட்ட பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து 8 மணிக்கெலாம் வந்து பிரியாணி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க கொடுக்க. ஸோ 8 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா 5 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் பிரியாணி கொடுத்துட்ருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் இதெல்லாம் இருக்கிறனால கூட்டம் பார்த்தீங்கன்னா மதிய டைமில் எக்கச்சக்க பேர் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க. சூப்பரா இருக்கு, அஃபோர்டபிளா இருக்கு. எவ்வளவு குஸ்காவா? 30 rupees. எவ்வளவு நாளா சாப்பிடுறீங்க? நான் ஃபர்ஸ்ட் 1 year சாப்பிட்டேன். இந்த ஏரியா தானா? ஆமா, காலேஜ் பக்கத்துல இருக்கு. ஓகே, அதனால ரொம்ப அஃபோர்டபிள். ஆமா. உங்க பேரு? மதுமிதா. பிரியாணி நல்லா இருக்கும். எப்போ குஸ்கா தான் வாங்குவோம். இந்த இடத்துல ஸ்கூல் இருக்குது, குரோம்பேட் ஸ்கூலு. எப்போ பசங்க மதியானமாலாம் இந்த சைடில் வந்துடுவோம். இந்த சைடில் வந்து கும்பலாக வந்து எல்லாரும் காசு போட்டு எல்லாரும் வந்து இந்த இடத்துல வாங்கி சாப்பிடுவோம். அதனால இந்த ஃபேவரட் கடை. எல்லா இடத்துலையும் வந்து மிஸ் பண்ணி சொன்னால் இந்த கடை தான் அதிகமாக வந்து வாங்குவாங்க. அதனாலே இந்த கடை ஃபேமஸ். எனக்கு தெரிஞ்சு நான் 5 வருஷமா இருக்கிறேன். 5 வருஷமா அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் குஸ்கா போகிறேன். பிரியாணி மட்டும் தான் 10 ரூபா எக்ஸ்ட்ரா ஏற்றிக்கிறாங்க. ஆமாம், ஃபர்ஸ்ட் 60 ரூபா, இப்போ 70 ரூபா ஆயிடுச்சு. மனோ ரொம்ப டேஸ்டா இருக்குண்ணா. ரெகுலரா அஜய் 30 ரூபாய். ஐயா சொல்லுங்கண்ணா, எத்தனை வருஷமா இந்த கடை இருக்குண்ணா? இந்த கடை இந்த ஷாப்னு பார்த்தா ஒரு 10-15 வருஷம் மேல இருக்கு. 10-15 இதுக்கு முன்னாடி பக்கத்துலேயே தள்ளுவண்டியிலே ஸ்டார்ட் பண்ண கடை தான் இது. அதுல ஒரு 5 வருஷம் 17-18 வருஷம் அந்த கடை ரன் ஆகிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஆமா ஓகேண்ணா. மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் இருக்குங்க. ஆமா, காலையில 8:30 மணிலேருந்து பிரியாணி ஸ்டார்ட் ஆகிடும். மத்தியானம் வரைக்கும் 3 வரைக்கும் பிரியாணி இருக்கு. இப்போ புதுசா சிக்கன் 60 வேற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 100 கிராம் 30 ரூபா போட்டுருக்கோம். 100 கிராம் பிரியாணி ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 45 rupees ஆரம்பிச்சேன் கடையில். 60 ரூபா ஸ்டாண்டர்டா இருந்து சிக்கன் ரேட் ரொம்ப ஹெவியானதுனால இப்போ 70 ரூபா மாற்றணும். அதுக்கப்புறம் சிக்கன் ரேட் ரொம்ப ஹெவியாக போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ரேட் ஏற்றலை. எல்லா பேர்டன் வந்து என்ன சொல்றது, ஓனர் எடுத்துக்கிறாரு. கஸ்டமர் ரேட் ஏற்றாம வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். 70 ரூபா. கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் இங்க. நல்ல கண்டிப்பா தாவூர் காலேஜ்ல இருந்து பசங்க வருவாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா குஸ்கா 30 ரூபா தான். அவங்க முட்டை ஃப்ரீயா கொடுப்போம். சிக்கன் கிரேவி வேற தருவோம். ஆமா, காலேஜ் தாவூர் காலேஜ் படிக்கிற பசங்க இந்த ஏரியா அவங்களுக்கு மட்டும் முட்டை ஃப்ரீ. குஸ்கா முட்டையோட 30 ரூபா தான் அவங்களுக்கு வாங்க சாப்பிடுவாங்க. மற்ற ரெகுலர் கஸ்டமருக்கு 40 ரூபா 45 ரூபா முட்டையோட போடுறோம். பிரியாணி 70 ரூபா வரும். 30 ரூபா குஸ்கா. ஆமா, அது ஸ்டாண்ட். அது பல வருஷமா இந்த ரேட்டு. அது எந்த ஓகே. இப்போ வந்து 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா 70 ரூபாய் சிக்கன் பிரியாணி. ஆமா, அது ஒரு 2-3 வருஷமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் சிக்கன் ரேட் ஹெவியா இருக்கு, இருந்தாலும் ஏத்தது இல்ல. அதே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த லொகேஷன் மட்டும் தானா இல்ல வேற எங்கயா இருக்கானா? இல்ல, இது ஒரு கடை தான். ஒரே கடை. இல்ல, இது ஒரு கடை தான். லொகேஷன் எங்கடா கரெக்ட்டா? நம்ம சிஎல்சி ஒரு பாலாஜி ஹாஸ்பிடல் இருக்குங்களா, அதுல இருந்து உள்ள கட்ட வந்தீங்கன்னாக்கா முத்தூர் ஃபைனான்ஸ் பக்கத்துல நம்ம கடை இருக்கு. யாரு கட்டாலும் தெரியும். பிஸ்மில்லானாலும் தெரியாத கடையில 70 ரூபா பிரியாணி ஷாப்னாலும் எல்லாருமே தெரியுங்க. உங்க பேர் என்ன? என் நேம் சதீஷ். நான் ஒரு 15 வருஷமா இருக்கேன். ஆமா, கடை மெயின்டெனன்ஸ் எல்லாமே இன்சார்ஜ்மா எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். கூட கடையில் ஒரு 6-7 பேர் இருக்கு. கிச்சன்ல ஒரு 4 பேர் பண்றோம். 10 பேர் மேல வேலை செய்யறீங்க. நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வண்டி விட்டு வந்துருங்க, அவ்வளவுதானே. வண்டி விட்டுட்டு வாங்க. நல்லா ஓரமா தரீங்களா? வட்டா தூக்கி வைங்க. வட்டா தூக்கு, வட்டா தூக்கு. அப்படி வை.
ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி வாங்கியிருந்தோம். ஸோ 70 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா பீஸ் தாராளமாக வச்சுருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோம்னா நல்ல பீஸ் தாராளமாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தோம் 70 ரூபாய் எப்படி இருக்குன்ட்டு. அதாவது ஸ்பைஸியாக நல்லா தான் இருக்குது. கூட 30 ரூபாய்க்கு வந்து 65 வாங்கினோம். அதோடு சேர்த்து சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்குது. இல்லை காரசாரமாக சூப்பராக இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் இதெல்லாம் இருக்கிறனால கூட்டம் பார்த்தீங்கன்னா மதிய டைமில் எக்கச்சக்க பேர் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 ரூபாய்க்கு ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டேங்க. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. நல்லா ஸ்பைஸியாக இருந்தது சாப்பிட. கொஞ்சம் ஆயில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. மற்றபடி டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. ப்ளஸ் வந்து 30 ரூபாய்க்கு வந்து சிக்கன் பக்கோடா மாதிரி தராங்க. அதோடு வச்சு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. ஸோ இந்த குரோம்பேட் சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குரோம்பேட்டில் ரெலா ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. ரெலா ஹாஸ்பிட்டலாம் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்மில்லா பிரியாணின்னு இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஸ்கூல் அண்ட் காலேஜ்லாம் இருக்கனால பயங்கர ஃபேமஸாக இருக்குங்க. மார்னிங் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கெலாம் உங்களுக்கு இங்கே வந்து சிக்கன் பிரியாணி அவைலபிளாக இருக்கும். குஸ்கா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 30 ரூபா ப்ரைஸ்லேருந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 50 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. இல்லை எனக்கு சிக்கன் பிரியாணி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 70 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. கூடவே ஒரு எக்கு கொடுத்துருவாங்க, ஆனியன் கொடுத்துருவாங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் ஸ்டூடெண்ட் வந்து ஐடி கார்டு காமிச்சாங்கன்னா எக் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபாய்க்கு குஸ்கா வாங்கிட்டு எக்கோடு சாப்பிட்றதுக்கு பக்காவாக இருக்கும் போல். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.